அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான தமிழ் சொந்தங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக வேண்டி இன்ஷா அல்லாஹ் நம்ம ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பற்றி இன்னும் சில விஷயங்களை பார்ப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதர் ஆன பிறகு முதலில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் யார் என்றால் ஒரு பெண்மணி, அவர்களுடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. முதலில் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் ஒரு பெண்மணி ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். இதுக்கு முன்னாடி நிறைய தூதர்கள் வந்தாங்க, இஸ்லாத்தை எடுத்து சொன்னாங்க, அவங்கள பற்றி பேச வரல. ஆனால் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி பேசும்பொழுது முதலில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க ஒரு பெண்மணி தான். சிந்திக்கிற திறன் அல்ஹம்துலில்லாஹ் பெண்களுக்கு அதிகமாக உள்ளது என்று நபிகள் அவரோட வரலாற்று மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றான், நீங்கள் அமைதி பெற உங்களிலிருந்தே துணைவியரை உங்களுக்காக படைத்து உங்களுக்கிடையே அன்பையும் இரக்கத்தையும் ஏற்படுத்தியிருப்பது அவனது சான்றுகளில் ஒன்றாகும். கணவன் மனைவி ஆயிட்ட அப்புறமா ஒரு பாசம் வந்ததில்ல, அன்பு வந்தது, இயக்கம் வந்துடுது. இதெல்லாம் எப்படி வருது கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பாருங்க. யாரோ இருக்கிறாங்க, திடீர்னு கல்யாணம் ஆகிடுது. ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த மாதிரி இருக்காது. கல்யாணம் ஆகிட்ட அப்புறமா அது வேறு மாதிரியாக மாறும். அது எப்படி உள்ள இருந்து ஃபீலிங்ஸ் வருது, இதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும். இங்கே எல்லாம் சொல்கிறான், இது அல்லாஹ்வுடைய சான்று அப்படிங்கிறான். அதாவது யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்க, எங்கேயோ ஒரு ஊரில் பிறகுறாங்க, அவங்களுக்கு எதுவுமே கான்டாக்ட்ஸ் எதுவுமே இல்லை. திடீர்னு கல்யாணம் ஆகுது, கல்யாணம் ஆன அப்புறமா அவங்களுக்கே அறியாமல் ஒரு பாசம் வந்துடுது. இதுதான் அல்லாஹ்வுடைய சான்று அப்படிங்கிறாப்புல. கணவன் மனைவி மத்தியில் ஒரு இரக்கத்தையும் ஒரு அன்பையும் ஏற்படுத்தியிருப்பது அல்லாஹ்வுடைய ஒரு சான்றாகும். இதில் சிந்திக்கிற சமுதாயத்திற்கு ஒரு சான்றுகள் உண்டு, பல சான்றுகள் உண்டு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். இது நார்மலாக இது நாம் யோசித்தாலே எங்களுக்கே புரியுது. என்னடா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இது இப்படி இல்லையே, நாம் கல்யாணம் ஆகிட்ட அப்புறமா நம்ம பொண்டாட்டிக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறோம், இல்லை பொண்டாட்டி எங்களே எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நாம் கொஞ்சம் சிந்திச்சாலே அவங்களுக்கு புரியும். இது அல்லாஹ்வுடைய சான்று தான் அப்படின்ட்டு. இன்ஷா அல்லாஹ் இது மூலமாக நம் குர்ஆனை ஆராய்ந்து, அதாவது இன்னும் படித்தோன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்.